Good evening to all. So இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், PDE பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக PDEயில் ஆக்சுவலாக அது தேர்ட் சாப்டர் என்ன பார்த்தோம்னா நான்லீனியர் PDE சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட் ஆர்டர் நான்லீனியர் PDEயில் ஒரு 6 டைப்ஸ் இருக்கா. ஆக்சுவலாக சார்பிட்ஸ் மெத்தட் படி நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா. ஆக்சுவலாக சார்பிட்ஸ் மெத்தட்னால் இந்த மாதிரி ஒரு 6 ரேஷியோஸ் வரும். ஓகேங்களா. அந்த 6 ரேஷியோஸை வச்சு சம்டைம்ஸ் டினாமினேட்டர் 0 வரும். அதை வச்சு இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ரைட். அதில் ஃபஸ்ட் டைப் என்ன பார்த்தோம்னா இந்த PDE வந்து ஃபங்க்ஷன் இன் P and Q மட்டும் இருக்குது, மற்ற எதுவுமே இல்லை. XYZ PQலாம் இல்லாமல் PQ மட்டும் இருக்குது. அடுத்த டைப் வந்து கிளாரட்ஸ் ஃபார்ம். ஃபார்மில் இருந்தால் நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணுறோம். அடுத்து PDE வந்து ZPQவில் இருக்குது. அப்புறம் PDE வந்து இந்த வேரியபிள் செப்பரபிள் மாதிரி இருக்கும். சரிங்களா. இதேமாதிரி இன்னும் 2 டைப் இருக்குது. சரி, இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். சரிங்களா. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆர்டர் PDE வந்து 2 மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். ஒன்று லீனியர் PDE, இது வந்து லெக்ராஞ்சியன் மெத்தட், ஆக்சிலரி ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணுவோம். நான்லீனியர் PDE என்ன பண்ணுவோம்னா அதான் ஃபஸ்ட் ஆர்டர் நான்லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் PDE, அதை சார்பிட்ஸ் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுவோம். அது சார்பிட்ஸ் மெத்தட் இந்த 6 சைட் டைப் வச்சு சால்வ் பண்ணுறது ஆகிட்டுங்களா. இது எழுதியிருக்க தெரியுமா, இதை பொறுத்து மாறும். இந்த சம்டைம்ஸ் டினாமினேட்டர் 0 வரும்போது அதை பொறுத்து இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இந்த இருக்குல்ல, இப்போ வந்து XYZ மூணுமே ஆப்சண்ட் ஆகிருக்கா, அப்போ இந்த டேர்ம் தான் 0 ஆயிரும். இந்த டேர்ம் 0 ஆகும்போது அந்த மாதிரி பண்ணுறாங்க கிளாஸிஃபிகேஷன். ஓகேங்களா. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ இது ஆல்ரெடி நம்ம பார்த்து தான், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட் டைப் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டைப் ஒரு கொடுத்துருக்க ஃபஸ்ட் ஆர்டர் PDE வந்து P(Q) = 0 மாதிரி இருந்தால், அதாவது PQ மட்டும் அதில் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிப்போம், சிங்கிள் இன்டெக்ரல் கண்டுபிடிப்போம். இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் டைப்பும் பார்த்தோம். சரிங்களா. இதை வச்சு நிறைய ப்ராப்ளம் போட்டிருப்போம் வரிசையாக. நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் போட்டிருப்போம். சரிங்களா. ஃபஸ்ட் டைப்பில் ஒரு 7 ப்ராப்ளம் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா. அடுத்து செகண்ட் டைப் வந்து கிளாரட் ஃபார்ம் தான் இருக்கிற ஈஸியானது. ஆக்சுவலாக MCQ உங்களுக்கு இதில் தான் கேட்பாங்க. ஏன்னா கிளாரட் ஃபார்ம்னால் இருக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா. ஜஸ்ட்டு ஒன்றுமே பண்ண இந்த மாதிரி இருக்கணும். Z = PX + QY, இது வந்து FP, Q ஃபஸ்ட் ஆர்டர் PDE இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெரி சிம்பிள். P is replaced by A, Q is replaced by B, அவ்வளோதான் முடிஞ்சிடும். அது கொடுத்தாச்சுன்னா நமக்கு என்ன கம்ப்ளீட் இன்டெக்ரல் கிடச்சிரும். சரிங்களா. சிங்கிள் இன்டெக்ரலுக்கு இப்போ இந்த கம்ப்ளீட் இன்டெக்ரலில் 2 பாராமீட்டர் இருக்கும், 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். அது A பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது 0ன்னு எடுத்துக்கிட்டு அதை நம்ம சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். அதை கண்டுபிடிச்சதுன்னா சிங்குலர் இன்டெக்ரல் கிடச்சிரும். சரிங்களா. இது வந்து டைப்ஸ் 2ல் வந்து கிளாரட்ஸ் ஃபார்ம். இதுலேயும் நம்ம ஒரு நிறைய சம்மு போட்டிருப்போம். சரிங்களா. அதுலேயும் நிறைய சம்மு போட்டிருப்போம். ரைட்டா. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இதான் இப்போ பார்க்க வேண்டிய டாபிக். ஸோ PDE வந்து இப்படி இருக்குது. எப்படின்னா ஸோ அதில் வந்து XY டேர்ம் இல்லை. ஆக்சுவலாக பொதுவாக PDEயில் ஃபஸ்ட் ஆர்டர் PDE XYZ PQன்னு இருக்கும். சரிங்களா. இப்போ இதில் வந்து XY டேர்ம் ஆப்சண்ட் ஆகிருக்கு, இந்த 3 பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஒவ்வொரு மெத்தட் படி போகும். சரிங்களா. சப்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னா Z = F(x + AY), இது வந்து இதுக்கு சொல்யூஷன் நம்ம எடுத்துக்குவோம். இது வந்து இதுக்கு சொல்யூஷனாக இருக்கும். சரிங்களா. இருக்கும். சரிங்களா. ஆக்சுவலி இந்த மாதிரி டைப் இது இருக்கும். சரி. ஆக்சுவலாக அந்த சார்பிட்ஸ் மெத்தட்லேருந்து ஒரு டெரைவ் பண்ணி கொண்டு வருவாங்க. சரிங்களா. ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை யூன்னு எடுத்துக்கிறோம். U = X + A, இதை யூன்னு எடுத்துக்கிறோம். அப்போ Z இப்போ என்ன ஆயிருன்னா Z = F(u)ன்னு வந்துடும். இப்போ Z = F(u)ன்னு வந்துருக்கா. இப்போது Z வந்து யூவில் இருக்கும். U வந்து ஃபங்க்ஷன் XYயில் இருக்கும். அப்போ யூவை வந்து எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணணும். ரைட்டுங்களா. அதுதான். ஸோ இதை நான் என்ன பண்ணேன், டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் X and Y. எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், P வந்துடும். Pங்கிறது தான் ∂Z/∂x. இது வந்து ஃபஸ்ட்டு அது எதில் இருக்கோ அதை பொறுத்து பண்ணிவிட்டு செயின் ரூல். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா யூவில் இருக்குது, யூவை பொறுத்து பண்ணிவிட்டு அது யூவை எக்ஸை பொறுத்து பண்ணுவேன். சரிங்களா. யூவை வந்து எக்ஸை பொறுத்து பண்ணுவேன். சரிங்களா. ஸோ என்ன ஆயிரும்னா யூவை எக்ஸை பொறுத்து பண்ண வரும் ∂u/∂x. இது என்ன ∂u/∂x. ஸோ என்ன வந்துடும், 1 வந்துடும். சரிங்களா. பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் 1 வந்துடும். சரிங்களா. ரைட். அப்போது Pக்கு பதில் dZ/du எழுதிக்கலாம். அதே மாதிரி இதை நான் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், இப்படி வந்துடும். ஸோ இது வந்து A கான்ஸ்டன்ட். ரைட்டுங்களா. இதை அப்போ இந்த இதில் அப்போ நான் ஒன்றுமே பண்ண மாட்டோம். அப்போ இந்த மாதிரி டைப்ஸ் இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு வேலை. Pக்கு பதில் P is replaced by dZ/du, Q is replaced by A dZ/du, where uங்கிறது X + C
எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் அவ்வளோதான். இந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே ஞாபகம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அப்படியே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட், பாருங்கள். ஆக்சுவலாக இது சங்கர்ராவ் புக்கில் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு லாஸ்ட் இயரில் சங்கர்ராவ் புக்கிலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் அவங்க அதில் கேட்ட கொஸ்டின்ஸ், இதெல்லாம் அப்படியே கேட்ட கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து அப்படி லாஸ்ட் இயர் 2016-17 அப்படியே இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அந்த கொஸ்டின்லாம் சரிங்களா, கேட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் பழைய வருஷம். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரிங்களா? இது 1 by 1 நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஆல்ரெடி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஆல்ரெடி போட்டிருப்பேன். சரிங்களா? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் போட்டிருப்பேன். இதுலேயும் அவங்க டைப்ஸ் பிரிச்சுருப்பாங்க. இதை பிரிச்சுருக்காங்க பாருங்கள். பிக்யூ வச்சு ஒரு டைப், இது ஒரு 2 ப்ராப்ளம், ஒரு 2 ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து ZPQவில் ப்ராப்ளம் இருக்குது. அப்படி வேரியபிள் செப்பரபிள் அப்படி நிறையா ஒன்றுலேயே ஒன்று இருக்குது. சரியா? அப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரிங்களா? ரைட். இப்போது இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, ஸோ அங்கே சொன்னது தான். இப்போ இதை கொடுத்துட்டாங்களா, இப்போது P into 1 plus Q, Q is Z. அப்போ P is replaced by dz by du, Q is replaced by a du by du, dz by du, where யூங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஏஒய். ரைட்டா? இந்த 3 இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், அப்படியே இந்த 3 இது அப்படியே 2 இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். பண்ண அப்படியே வந்துருமா? ஸோ இதில் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். அப்போ இது இருக்குமா? அப்புறம் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் அப்படியே சால்வ் பண்ணுறது நமக்கு வேலை. சரிங்களா? வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ணணும். இங்கே ஏங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த வந்துடும். இதை இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ எனக்கு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ தேவைப்படும். அதனால் இந்த ஏ இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்குவேன். ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த லாகரிதமிக் லாக் ஃபார்முலா வந்துடும். இங்கே வந்து டின்னு வந்துடும். இங்கே இன்டகிரேட் எடுக்கும்போது கான்ஸ்டன்ட் ஒன்று எடுக்கணும். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் பின்னு எடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா, யூ இஸ் ரீப்ளேஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஏஒய். ஏன்னா யூங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட வேரியபிள். சரிங்களா? ஸோ யூ இஸ் ரீப்ளேஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் போட்டால் நமக்கு என்ன கிடச்சிடும்னா இந்த இது கிடச்சிடும். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்ன, லாக் ஆஃப் ஏசெட் மைனஸ் 1 u plus b. ரைட்டுங்களா? அப்போ u is replaced by அந்த term. log of az minus 1 u is replaced by x plus ay plus b. This is the இது என்ன, இது ஆக்சுவலாக இது என்ன சொல்யூஷன்னா, டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம். என்னென்ன சொல்யூஷன் இருந்துச்சுன்னா,